பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு, எதுவுமே பண்ணாத மாதிரி ரொம்பவே நல்லவர் வேஷம் போடுற தங்கராஜுக்கு கூடிய சீக்கிரமே மதி தரமான ஆப்பா வைக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்புறவுகளே. அழகே அழகுல அடுத்து என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்த தங்கராஜ் மதிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, அதை நினச்சலாம் நீ எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு. இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம தங்கராஜ் சுரேஷை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாரு. சுரேஷ், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னம்மா என்ன சொல்கிறீங்க, உனக்கு புரியலையா நான் சொல்கிறது, உன் பொண்டாட்டியோட வேலை போயிடுச்சுல, இனி அவள் உன் பேச்சை கேட்பா, இந்த வீட்லையும் அமைதியாக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருப்பா அப்படின்ட்டு சொல்லும்போது சுரேஷுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் தங்கராஜ் விஷயத்த சொல்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல சுரேஷ், மதியோட வேலையை நான் எப்படினாலும் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு. நான் தான் மதியோட வேலையை தூக்குனது. எல்லாம் உனக்காக தான் மச்சான், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் மாமாவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு எனக்கு தோணுது மாமா அப்படின்ட்டு சொல்லவுமே எங்கள் தங்கராஜுக்கு கோபம் வந்துடுது. என்னடா மச்சான், உனக்காக நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறேன், நீ சந்தோஷப்படுவ அப்படின்ட்டு பார்த்தா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற. இல்லை மாமா, மதியை பார்க்குறதுக்கே ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நீ நினச்சா அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்க மாட்டா, நீ தான் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் காலடியில் கிடக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம சுரேஷ் யோசிக்கிறாங்க, இந்த வேலை போனால் அவள் இன்னொரு வேலைக்கு போக மாட்டா அப்படின்ட்டு. என்னம்மாம்மா நிச்சயம் அப்படின்ட்டு சொல்லும்போது, எந்த வேலைக்கு போனாலுமே நான் அந்த வேலையை நிரந்தரமாக மதியை பார்க்க விட மாட்டேன், எதனாலும் ஒன்று பண்ணி மதியை வேலையை விட்டு தூக்க விட்டுருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சுரேஷுக்குமே ஒரு ஃபோன் கால் வரவும், சரிங்க மாமா, அர்ஜென்ட் ஒர்க்கு போல், நான் கிளம்புறேன், நீங்களுமே சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு சுரேஷ் அவசர அவசரமாக போயிடுறாங்க. இங்கே நம்ம மதிக்கிட்ட நம்ம ரேவதி மலர் 2 பேருமே பேசுகிறாங்க. நாங்கள் தான் இப்படி வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டோம், உன்னை நினச்சி நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம், நீ வேலைக்கு போகிற, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு. அதுக்குள்ளேயும் இப்படிலாம் ஆயிடுச்சு மதி, நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னதான் இவங்கெல்லாம் சமாதானப்படுத்தினாலும் மதிக்கு நடந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மதி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு மலருக்கும் ரேவதிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மதியை சிரிக்க வைக்கிறதுக்கு சில காமெடியெலாம் பண்ணுறாங்க. மதியுமே அப்புறம் சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் தங்கராஜ், என்ன ஒரே சிரிப்பு சவுண்டாக கேட்குது அப்படின்ட்டு எட்டி பார்க்கும்போது இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூட நம்ம பாக்கியராஜும் இருக்கிறாரு. இதை பார்த்த தங்கராஜுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே சத்தமாக, ரேவதி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே ரேவதியுமே அப்படியே பயந்துக்கிட்டு, சொல்லுங்கள், சும்மா தான் பேசிகிட்டு இருக்கிறோம், டைம் ஆகலையா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அப்படியே இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறியா, வா வீட்டுக்கு போகலாம், உனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, மறந்துட்டியா, கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்லவும், சரிங்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா தங்கராஜோட கிளம்பிடுறாங்க. இங்கே மலர் மதியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு மதி, இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணி உடஞ்சி போயிட்டுலாம் உட்காந்துடக்கூடாது, உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு அந்த தைரியம், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு தன்னம்பிக்கை எல்லாமும் உங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில டைம் எனக்கெல்லாம் உன்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்லாம் தோணும் தெரியுமா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது மதி அப்படின்ட்டு சொல்லும்போது, இல்லை என்ன காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சால் கூட என்னோடய மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், என்னோட பெஸ்ட்டு நான் ரொம்பவே கரெக்டாக இருந்தேன், ரொம்பவே எஃபோர்ட் போட்டிருக்கிறேன், அதுக்கெல்லாம் எந்த பலனுமே இல்லையா அப்படின்ட்டு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. எதனால் இப்படி மேனேஜ்மெண்ட்லேருந்து முடிவு எடுத்தாங்க அப்படின்ட்டு நினச்சாலே எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அவங்களும் சரியான ஒரு ரீசன் சொல்லலை, அவங்க சொன்னதுலேயும் எனக்கு எதுவுமே கரெக்டாக தோணலை. இங்கே மதிக்கிட்ட நம்ம மலர் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ராஜலட்சுமிக்கு அப்படியே மூக்கு வேர்த்துடுது. என்னதான் இந்த மலர் அந்த மதிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாளோ தெரியலை. இப்படியே இவங்க 2 பேர்த்தையுமே சேர்ந்துருக்க விட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு மிகப்பெரிய ஆப்பா வச்சிருவாளுக அப்படின்ட்டு. மலரே மலரே, என்னதான் பண்ணிகிட்டு இருக்கிற, இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிடவும், சரி மதி நீ ரெஸ்டடு, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசி சிரிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு அதுக்குள்ளேயும் என்னமோ பண்ணிடும் அப்படின்ட்டு நம்ம மலர் பார்த்திங்கன்னா, சொல்லுங்கத்த அப்படின்ட்டு
போயிட்டு கேட்குறாங்க, "என்னதான் ரூம் உள்ளார அவகிட்ட அப்படி என்னதான் பேசிகிட்டு இருக்கிற? வேறு வேலையே உனக்கு இல்லையா? கிச்சனில் பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. உன் மாமாவும் வந்து இப்போது 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காஃபி போட்டு கொண்டு வா" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மலருமே பார்த்திங்கன்னா அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மதியோட வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு ராஜலட்சுமிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும், மலர் சொன்ன விஷயத்த நினச்சி ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க ராஜலட்சுமி. அப்போது இந்த மதி எப்போதுமே மாறவே மாட்டாளா? அவளோட வேலை போனாலும் அவளோட திமிரு அடங்கவே அடங்காதா? நம்மளை எப்போதும் எதிர்த்து பேசிகிட்டே தான் இருப்பாளா? அப்படின்ட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. இங்கே ராஜலட்சுமி கடுப்பாகிறத பார்த்து நம்ம மலருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரியே மதியும் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே அல்பத்தனமாக யோசிக்கிறாங்க. மதிக்கு அழகே இப்படி தைரியமாக திமிரோடு இருக்கிறது தான். அவள் எப்போதுமே அப்படி தான் இருப்பா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மதியோட அம்மா மதிக்கு கால் பண்ணுறாங்க. மதிக்கு அட்டன் பண்ணி என்ன பேசுகிறதுனே தெரியல, ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாங்க. உடனே மதியோட அம்மா இருந்துக்கிட்டு, மதி உன்னை காலேஜுக்கு பார்க்க வரலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிறேன், என்னன்னு தெரியல உன் ஞாபகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது, எங்கள் மதி ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மதி, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் வேலைக்கு போகிறதில்லம்மா, வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, என்ன மதி, யார் என்ன சொன்னாலும் உன் வேலையை நீ விட மாட்டேயே, அப்புறம் என்ன ஆச்சு, இதனால பிரச்சனையா, உன்னை வீட்டில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, நானும் அப்பாவை வேணால் வந்து பேசவா அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லை காலேஜில் இருந்தே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மதியோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் மதி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மதியோட அம்மா மதியை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி மதி, நீ நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கே அப்படின்ட்டு நினச்சி மனசை வந்து தேத்திக்கோ அப்படின்ட்டு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அடுத்து மனசே சரியில்லை அப்படின்ட்டு தான் நம்ம மதி பார்த்தீங்க கோவிலுக்கு போகிறாங்க. மலர்கிட்ட சொல்லிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. நடந்த விஷயத்த நினச்சி இன்னமும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது தங்கராஜ் அந்த கோவில் பக்கம் வெளியே நின்று யாரு கூடயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த மலருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு அது தங்கராஜ் அண்ணனா இருக்க மாட்டாங்க, வேறு யாராவது கூட இருக்கலாம், நம்ம எதுவும் தப்பாக நினச்சிருப்போம் அப்படின்ட்டு நம்ம மதி வந்து சரியாக பார்க்காம விட்டுறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு கையை பிடிச்சி ரொம்பவே நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிளியராக தங்கராஜோட முகத்தை நம்ம மதி பார்த்துறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இங்கே தங்கராஜும் ஒரு பொண்ணும் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம மதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன அங்கே ரேவதி அக்கா இவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு போயிட்டு எப்படி தான் இவர் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு மதி வந்து செம்ம கோவப்படுறாங்க. இங்கே அந்த பொண்ணு வந்து தங்கராஜ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களை நம்பி தான் இருக்கிறேன், இதுக்கு மேலேயும் உங்களை நான் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, என்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாலியவும் கையில் வந்து இப்படி நீட்டுறாங்க. எப்படினாலும் நம்ம மதி வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பொண்ணு தங்கராஜுக்கிட்ட ரொம்பவே கதறி அழுகுறாங்க. நீங்கள் மட்டும் என் கழுத்தில் இப்போ தாலி கட்டலைன்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மதி இருந்துக்கிட்டு உடனே நடக்கிறத வீடியோவாக எடுத்து சுரேஷுக்கு அனுப்பிச்சி விட்டு ஃபோனுமே பண்ணுறாங்க. உடனே நான் அனுப்பிச்சி விட்ட வீடியோவை பாருங்கள் வாட்ஸ்அப்பில், உங்கள் மாமா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறான்னு பாருங்கள், உங்கள் மாமா நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரை ரொம்பவே கண்மூடித்தனமாக நம்பிட்டுருக்குறீங்க. பட் அவர் உங்கள் அக்காவுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு சுரேஷ் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு வராங்க. வந்ததுமே ரொம்பவே கோவத்தில் தான் நிற்கிறாங்க. நடக்கிறத பார்த்துட்டு தங்கராஜ் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. கோபத்தில் சுரேஷ் தங்கராஜ் நெஞ்சிலேயே அப்படியே கெட்டி உதைக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மனசு வந்தது அப்படின்ட்டு இங்கே தங்கராஜையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மதிக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. என்ன பார்க்குறீங்க, இதெல்லாம் எப்படி உங்கள் மச்சானுக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு குழப்பமாக இருக்குதா? நான் தான் சொன்னேன், என்னாலேயே ஃபஸ்ட்டு நம்ப முடியலை, ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஆளாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்பவே மோசம்தான் அப்படின்ட்டு மதி பார்த்திங்கன்னா காரி துப்புறாங்க தங்கராஜ் முகத்தில். தங்கராஜ் சுரேஷ்கிட்ட எவ்வளவோ பேசி கன்வீனியன்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் சுரேஷுக்கு தங்கராஜ் மேலே இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமும் போயிடுச்சு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா தங்கராஜை சுரேஷ் பார்த்தீங்கன்னா லத்தியாலே போட்டு அடிக்கிறாங்க. ரேவதிக்குமே விஷயம் தெரிய வந்து ரொம்பவே அழுதுகிட்டு மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க.
ராஜலட்சுமி, ராகவன் வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. "நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நாங்க கனவுல கூட நெனச்சதில்ல. ஏன் இப்படி பண்ணீங்க மாப்ள?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்க மதி இருந்துக்கிட்டு ராஜலட்சுமி, ராகவனையும் செம்மையா வெளுத்து வாங்குறாங்க. "மாப்ள, மாப்ள" அப்படின்ட்டு ரொம்பவே தூக்கி வச்சு ஆடுனீங்கள்ல, அதுக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு குடுத்துருக்கிறாரு. மத்தவங்கள ரொம்பவே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன, வீட்டுக்கு வந்த மருமகள் தான் ரொம்பவே கேவலமானவங்க. ஆனா மருமகன்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லவங்க, வல்லவங்க அப்படின்ட்டு நீங்க நெனச்சிட்ருக்கிறீங்க. அது இப்போ தப்புன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அப்படின்ட்டு செருப்பால அடிக்காத குறை தான் நம்ம மதிய அந்த அளவுக்கு நல்லாவே கேள்வி கேட்குறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.